மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 128 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 128 சங்கீதம் நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இந்த சங்கீதமானது நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமாக தெரிந்ததான ஒரு சங்கீதம். பொதுவாக இந்த சங்கீதத்தை திருமணங்களிலே வாசிக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் ஒரு சில காரியங்கள் முக்கியமானதாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான், பாக்கியவான். 2ஆம் வசனம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மை, அங்கு சொல்லப்படுகிறதான நன்மை என்கிறதான வார்த்தை சந்தோஷம். உனக்கு பாக்கியமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். அடுத்தபடியாக 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிக்கப்படுவான். 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். 6ஆம் வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சமாதானம், சமாதானம். முதலாவதாக பாக்கியவான், நன்மை. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மை அல்லது சந்தோஷம், ஆசீர்வாதம், சமாதானம், இப்படி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யார் ஆசீர்வாதமாக, பாக்கியவானாக அல்லது சந்தோஷமுடையவனாக, சமாதானமுடையவனாக இருக்கிறார்கள்? யாருக்கு இது சொல்லப்படுகிறது? இந்த சங்கீதமானது யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது, சந்தோஷத்தை குறித்து சொல்லப்படுகிறது, பாக்கியவானாக இருப்பதை குறித்து சொல்லப்படுகிறது, சமாதானத்தை குறித்து. யாருக்கு இதெல்லாம் சொல்லப்படுகிறது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் அந்த சொல்லப்படுகிற நபர் இந்த சங்கீதத்திலே இல்லை. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார், அடுத்தது குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று. அந்த குடும்பத்தை கட்டுகிற நபர் யார்? வாசிக்கலாம். 127 5ஆம் வசனம். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். புருஷன், புருஷன், ஒரு நபர் இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, யார் அந்த நபர் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யார் அந்த நபர்? வாசிக்கலாம். 3ஆம் வசனம். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் செடி போல் இருக்கிறார்கள். மனைவி இருக்கிறார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப யார் இல்ல? கணவர் இல்ல, புருஷன் இல்ல. இந்த சங்கீதமானது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் 127ஆம் சங்கீதமும் சொல்லப்படுகிறதான அந்த காரியமும் 128ஆம் சங்கீதத்தில் ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, அவர் தான் அத்தி, மிஸ்டர் அத்தி. அவர் அத்தினா அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் நாட்டிலே 3 மரங்கள் மிக முக்கியமானவைகள். 3 மரங்கள். அதில் ஒன்று அத்தி மரம், திராட்சை செடி, அடுத்தது ஒலிவ மரம். இது 3ம் முக்கியம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அத்தி மரத்தை பற்றி சொல்லலை. ஆனால் அத்தி மரத்தை குறித்து தான் இந்த சங்கீதம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷன் பயப்படுகிறவன் எவனோ
இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படிலாம் சொல்லப்படுது. ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது. அது யார் என்றால் புருஷனை குறித்து, கணவரை குறித்து அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த புருஷன் எப்படிப்பட்டவன் என்றால் பாக்கியவான். அவர் யார் என்றால் நன்மை பெற்றவன் அல்லது சந்தோஷத்தை உடையவன், ஆசீர்வாதத்தை உடையவன் அல்லது சமாதானத்தை உடையவன். இப்படி அந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட காரியம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அவனுக்கு சந்தோஷம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, நன்மை இருக்கு, சமாதானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படின்னா அவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? யாருக்கு இதெல்லாம் இருக்கு? எப்படிப்பட்ட புருஷனுக்கு, எப்படிப்பட்ட கணவருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். ஒரு 5 காரியங்கள் உண்டு. வேகமா நம்ம வாசிக்கலாம். முதலாம் வசனம், கர்த்தருக்கு பயந்து. 4ஆம் வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இந்த புருஷன் அல்லது இந்த அத்திமரம் கணவன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருக்கும்போது என்ன கிடைக்குமா? அவரு பாக்கியம் உள்ளவராக, ஆசீர்வாதம் உடையவராக, சந்தோஷம் உடையவராக, சமாதானம் உடையவராக அவர் இருப்பார். பயப்படுதல் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த வேலைக்காரனிடத்திலே அவர் தூர தேசத்துக்கு போகும்போது சில தாளந்துகளை கொடுத்து விட்டு போகிறார். அதுல ஒரு தாளந்தை ஒருவன் வாங்குகிறான். அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணாரு? தோண்டி அதை பத்திரமா புதைச்சி வச்சார். அப்ப திரும்ப வந்து அவர் கேட்கிறாரு. புதைச்சி வச்சவர் சொல்றாரு, நான் ஏன் புதைச்சி வச்சேன் அப்படின்னா, ஏன் புதைச்சி வச்சேன்? உங்களுக்கு பயந்து நான் என்ன பண்ணிட்டேன்? புதைச்சி வச்சிட்டேன் அப்படின்ற. இன்றைக்கு அப்படிப்பட்ட பயம் அல்ல. ஆண்டவருக்கு பயந்து எல்லாத்தையும் புதைச்சி வைக்கிறது காரியம் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான பயம் என்னன்னா, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவருக்கு தான் சந்தோஷம், அவருக்கு தான் ஆசீர்வாதம், அவருக்கு தான் சந்தோஷம், அவர் தான் பாக்கியம் உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க, அதனால எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? அமைதியா எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடறேன். ஆண்டவருடைய வழியில நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் இருக்காது. குடும்பத்துல, நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம், பாக்கியம் இதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்முடைய குடும்பமானது, குறிப்பாக குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நான் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டேங்க அப்படின்றவர் கிடையாது. அவர் வழிகளில் நடக்கிற, கர்த்தருக்கு பயத்தை உடையவரான மனுஷனாய் அவர் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம். 2ஆம் வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ. இரண்டாவது புருஷனுடைய அந்த நிலை என்னவென்றால், அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல வேலைக்கு போவார், நல்லா சம்பாதிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல வேலைக்கு என்ன பண்றாங்க? எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. தூக்கம் குறைஞ்சிருச்சு, எல்லாருமே நல்லா வேலை செய்யறோம். அதுல போடப்பட்டிருக்கு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நல்லா சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் வந்து அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? செட்டில் பண்ணிடுறாங்க. 20ஆம் தேதிக்கு மேல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கடன் கேட்கறாங்க. இப்ப இதெல்லாம் நல்லா சம்பாதிச்சு யார் சாப்பிட்றா? இஎம்ஐ, எல்லாமே இஎம்ஐ. சமீபத்தில் ஒருத்தவங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. எங்களை
வீட்டுக்கு போனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஜோம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்ககிட்ட கேட்டேன், எவ்வளோ கடன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. 4 கடன் இருக்குது, 4 இஎம்ஐ நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த வேலையை இப்போ செய்ய போகிற வேலையை எப்படி பண்ண போகிறீங்க? இதுவும் இஎம்ஐ தான். நான் சொன்னேன், இருக்கிறத முதல்ல முடிச்சிடுங்க, அதுக்கப்புறமா வேணா அடுத்ததை பார்க்கலாம். அப்போ அவங்க சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அந்த நகையை வச்சு நான் என்ன பண்ணலாம், இந்த வேலையை முடிச்சிடலாம். நான் சொன்னேன், அதுவும் என்னதான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, நம்மளுடைய யோசனையே வேற மாதிரி நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய மனநிலைமை என்னன்னா, கடன் வாங்கி என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். கிரெடிட் கார்டெலாம் இருக்கு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற தப்பு, கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. காலையில இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கடன் வாங்கி அதை திருப்ப கட்டுறது இல்லப்பா. நீ நல்ல உழைப்ப, அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணுவ, சாப்பிடுவ. வட்டியோ மற்ற காரியங்களுக்கோ உள்ள போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு அத்திமரம் இருக்கிறது, அந்த புருஷன் இருக்கிறார், அவர் அந்த கணவனார் இருக்கிறார். அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்தவராய் இருக்கிறார், அவர் வழிகளில் நடக்கிறார். 2வது, தன் கைகளினாலே வேலை செய்கிறார், அந்த சம்பாத்தியத்தை அவர் அனுபவிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3வதாக வாசிக்கலாம். 3ஆம் வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய நிலை. இங்க எல்லாம் நம்ம கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க இந்த வசனத்தை வச்சு. இங்க யாரு இல்ல, கணவனார் பேரே இல்லைங்க. அதனால கல்யாணம் ஆனதான் அவங்க அட்ரஸே இருக்காது. புருஷன் சிரிக்கிற கடைசி சிரிப்பு இதுதான் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நிலை. அதுக்கு மனைவி ஓரமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மனைவி வீட்டு ஓரத்துல அப்படின்னு போட்டிருக்கு. அதனால வந்து எல்லாரையும் நம்ம மனைவி என்ன பண்ணுவாங்க, ஓரமா வச்சிருவாங்க. அப்படி இல்லை. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் அவர்களுடைய நிலை. ரோல் ஆஃப் த ஹஸ்பண்ட், ரோல் ஆஃப் த ஒய்ஃப். அவர்களுடைய நிலை, அவர்களுக்கென்று ஒரு நிலை உண்டு. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது அவர்களுக்கென்று ஒரு நிலையை ஏற்படுத்தினார். கணவன் மனைவி என்ற நிலையை ஏற்படுத்தினார். அவங்களுக்கு ரோலையும் கொடுத்தார், ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்தார், அவங்களுக்கு பொறுப்பை என்ன பண்ண கொடுத்தார். ஸோ குடும்பத்தில் கணவனுடைய நிலை, மனைவியினுடைய நிலை. இந்த கணவனார் என்ன பண்றாருன்னா, அவர் நிலையில கரெக்டா என்ன பண்றாரு, இருக்கிறார். பொறுப்பெடுத்து காரியங்களை என்ன பண்றாரு, செய்யறார். எல்லாத்தையும் என்ன பண்றாரு, நிர்வகிக்கிறார். எல்லா உணர்வுகளையும் அவர் என்ன பண்றாரு, புரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மனைவி சொல்றது கணவனாருக்கு புரியல, புருஷன் சொல்றது மனைவிக்கு புரியல. மனைவி சொல்றாங்க கால் வலிக்குதுங்க அப்படின்னு, அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் கிட்ட கூட்டு போட்டுமா அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க கால் வலிக்குதுங்க அப்படின்னு. இப்போ அவங்க கால் வலிக்குதுன்னு சொல்றது அர்த்தம் என்னன்னா, என்னால் நின்று பாத்திரம் தேய்க்க முடியல அப்படின்றாங்க. திரும்பவும் அவங்க கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, தைலம் தேய்ச்சி விட்டுமான்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம். ஸோ ஒவ்வொரு காரியத்துக்கு கால் வலின்றதுக்கு என்னது, இவர் நினைக்கிறாரு டாக்டர்கிட்ட கூட்டு போனோன்னு. ஆனா அங்க அவங்க சொல்ல வர காரியம் வேற. ஒரு 18 வயசு ஒரு பையன் சொல்றான், அம்மா நீங்க டேஸ்டாவே என்ன பண்ண மாட்டீங்க, சமைக்க மாட்டீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன, ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு அர்த்தம். இதே ஒரு 23 வயசு 24 வயசு பையன், அம்மா நீங்க டேஸ்டாவே என்ன பண்றீங்க,
சமைக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அர்த்தம். இதெல்லாமே என்னன்னா உணர்வுகளை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். ஒரே காரியத்துக்கு சொல்லுவாங்க, ஆனா ஒவ்வொரு நேரத்துல அதுக்கு வேற வேற அர்த்தமா இருக்கும். இதெல்லாம் இந்த புருஷன் என்ன பண்றாருன்னா அழகா என்ன பண்றாரு, நிர்வகிக்கிறார், கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு போறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான், அப்படிப்பட்ட மனுஷன் சந்தோஷம் உள்ளவன், அப்படிப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படிப்பட்ட மனுஷன் சமாதானத்தை அனுபவிக்கிறவன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். மூன்றாவது, மன்னிக்கவும், 4வதாக எருசலேமின் வாழ்வை, எருசலேமினுடைய வாழ்வை காண்பாய். அப்படி என்றால் சமுதாயத்தில் தேவனுடைய ஆலயம், எருசலேமில் இருப்பது தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்துக்காக இவர் என்ன பண்றாரு, செயல்படுகிறார். எருசலேமினுடைய வாழ்வை காண்பாய். இன்னைக்கு பல நேரங்கள்ல என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் வேலை, என் காரியத்தை நான் பார்த்துக்கிறேங்க. இல்ல, எருசலேமினுடைய வாழ்வை நம்ம என்ன பண்ணணும், காண வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம குடும்பமாக தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த வாழ்க்கையிலே செயல்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய காரியங்கள்ல, தேவனுடைய வீட்டில், சபையில அதற்காக செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது குடும்பங்களின் குடும்பம். சபை என்பது குடும்பங்களின் குடும்பம். இந்த குடும்பமா சேர்ந்து, குடும்பங்களா சேர்ந்து சபையினுடைய வாழ்வை நாம் என்ன பண்றோம், காண்கிறோம். இந்த சபை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஈடுபாடு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தை மட்டும் நான் பார்த்துட்டு போறேங்க இல்ல, நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், பாக்கியமுள்ள ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் எடுத்துக்கிற அப்படின்னு பாருங்க. கடைசி நேரத்துல அந்த வயதானவர்கள் எப்படி இருக்கணும்னா சமாதானமா இருக்கணும். இருக்கிறது அரை கிரவுண்டு, ஆனா அந்த அரை கிரவுண்டை வச்சுக்கிட்டு சண்டை வருது பாருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கடைசி நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காரியங்களை செட்டில் பண்ண வேண்டிய காரியங்களை அழகா செட்டில் பண்ணி பிள்ளைகள் சமாதானமா இருக்க வேண்டியது. அந்த சமாதானமா கடைசி நாட்கள்ல தலைமுறையை கண்டு அந்த தலைமுறை சமாதானமாய் வைக்க வேண்டியது அந்த புருஷனுடைய கடமை. அப்படி இந்த புருஷன் என்ன பண்றாரு, இருக்கிறார். அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல, வயதான நாட்கள்ல தலைமுறையெல்லாம் பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், பேர பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா அதனால என்ன வந்துடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாது. கடைசி நாட்கள்ல ஒரே குழப்பம், சமாதானமே இல்லை. தேவஜனமே, இந்த ஒரு புருஷன் இருக்கிறார். இந்த புருஷன் எப்படிப்பட்டவர் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். அடுத்தது அவர் சம்பாதிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். அடுத்தது எல்லா நிலைகள், அவருடைய குடும்பத்துல சரியா எல்லா நிலையையும் வைத்து நிர்வகிக்கிற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். அடுத்தது எருசலேமின் வாழ்வை காண்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். கடைசியாக தலைமுறையினுடைய சமாதானத்தை காண்கிற ஒரு மனிதனாக இந்த மனிதன் இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவான், இப்படிப்பட்ட மனிதன் சந்தோஷம் உள்ளவன், இப்படிப்பட்ட மனிதன் ஆசீர்வாதம் உள்ளவன், இப்படிப்பட்ட மனிதன்
சமாதானத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் முடிக்கிறவனாயிருப்பான். இப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துதான் அந்த வேலையை நாங்கள் செய்து எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தில் எங்கள் நிலைகளை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எருசலேமின் வாழ்வை நாங்கள் காண ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தருள முடியாது கேட்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை நாங்கள் காண கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது கேட்கிறோமே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதான இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பமாக எங்க குடும்பத்தை கர்த்தர் நீ மாற்றி அருளும். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே யார் யார் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த திட்டங்களிலே உம்முடைய வல்லமை, உம்முடைய தெய்வீக கரம் அசைவாடும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் செய்ய இருக்கிற காரியத்துக்கு தேவையான கிருபையும் பலனையும் ஞானத்தையும் வழி நடத்தலையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, பொது தேர்வு எழுத இருக்கிறதான பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களுடைய சபையில இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பயத்தை நீக்கி போடுகிறவர் நீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் படித்ததான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அவர்கள் நினைப்பூட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் ஆண்டவரே அதை சரியாய் பிரசன்ட் பண்ண கர்த்தர் நீர் அவருக்கு கிருபை பாராட்ட முடியாது கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சவுண்ட் மைண்டை கர்த்தர் நீ கட்டளையிட முடியாது கேட்கிற ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இறங்கும் ஆண்டவரே, கிருபைக்குள்ளாக மூடும். விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த சிலுவை தியானத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த சிலுவை தியானத்தின் மூலமாக வருகிறதான அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அனுபவிக்க கர்த்தர் நீ கிருபை பாராட்ட முடியாது கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதிக நமக்கு மக்கிய நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you.